you please elaborate? சார், எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். நண்பன் படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்குற அத்தனை பொருட்களும் மனிதனோட வேலையை பல மடங்கு சுலபமாக்குன இயந்திரங்கள். பரிணாம வளர்ச்சியில் மனிதனுக்கு முன்னாடி இருந்த சில விலங்குகள் பறவைகளால் கருவிகளை பயன்படுத்த முடியும். ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் கருவியை பயன்படுத்துறதோடு மட்டும் இல்லை, அதை உருவாக்கி மேம்படுத்தி தலைமுறைகளுக்கு பறக்கும் திறனும் இருக்குது. இந்த இடத்துல நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பல பொருட்கள் அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்திலிருந்து குழந்தைகளுக்கான அறிவியல் அவங்க படிக்கிறதோட மட்டும் இல்லை, ஒரு செயல்முறை ஆய்வகம் மாதிரி இங்கே இருக்கிறது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, விண்வெளி தொழில்நுட்பம், மின்னணு தொழில்நுட்பம், அப்புறம் உயிரியல் தொழில்நுட்பம் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள், செயல்முறை விளக்கங்கள் இங்கே நாம் தெரிஞ்சுக்க முடியும். இது பெங்களூரில் கபன் பார்க் பகுதியில் கஸ்தூரிபா சாலையில் இருக்கிற விஸ்வேஸ்வராயா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தை 1962 ஜவஹர்லால் நேரு திறந்து வச்சிருக்காரு. இங்கே 5 வயசுக்கும் குறைஞ்ச குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் இலவசம். ஒருங்கிணைந்த மாணவர்கள் குழு, அதாவது பள்ளி கல்லூரிகள் மூலமாக போனீங்கன்னா 35 ரூபா, அப்புறம் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகள் மூலமாக போனீங்கன்னா 10 ரூபா, மற்றவர்களுக்கு 100 ரூபா. காலை 9:30 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இந்த அருங்காட்சியகம் திறந்திருக்கும். சில சிறப்பு காட்சிகளும் குறிப்பிட்ட நேரங்களில் பார்க்கலாம். நேரம் அப்புறம் கட்டண விவரங்கள் இங்கே இருக்குது. அடுத்த காணொளியில் இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு இன்னும் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.